ஹலோ மக்களே, நான் உங்கள் காட்டுப்பூச்சி. வெல்கம் டு விஜய்ஸ் மக்களாட்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலைவா ஒரு கோரிக்கை அப்படிங்கிற செக்ஷனில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை கேட்டால் மாத்திரை கொடுப்பாங்க, காசு கட்டுவோம், அவங்க பில்லை கொடுப்பாங்க, நம்ம திரும்பி வந்துடுவோம். அதே மாதிரி தான் இப்பயும் நடந்துச்சு. ஒரு பில், ஆனால் பில்லை செக் பண்ணால் அதில் லொக்கேஷன் சார்ஜ்னு ஒரு ஃபீஸ் போட்டிருந்தாங்க, டோட்டல் சர்வீஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறத ஒரு ஃபீஸ் போட்டிருந்தாங்க. இது என்னது அதுப்புன்னா, சரி கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். லொக்கேஷன் சர்வீஸ் சார்ஜுங்கிறது என்னென்னா, அந்த ஏரியாவில் அவங்க அந்த ரெண்ட்டு வாடகை கொடுக்குறக்காக அந்த கடைக்காரங்க நம்மகிட்ட அந்த காசை வசூலிக்கிறாங்க. டோட்டல் சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு அப்படின்னா, நமக்கு ஒரு சேவை கொடுத்துருக்காங்களே, அந்த மாத்திரையை எடுத்து நம்மளுக்கு கொடுத்தாங்களாம், அது ஒரு சர்வீஸ் தான், அதுக்கு ஒரு சார்ஜ் போடுறாங்க. இதே இது நீங்கள் பெரிய பெரிய ஒரு நார்மலான ஒரு ரெஸ்டாரண்ட்ஸில் போய் பார்த்தா கூட 1000 ரூபாய்க்கு வாங்கினா 5% போடுறான், 50 ரூபா தூக்கிடுறான் இதில் சர்வீஸ் சார்ஜுன்னு. நம்ம சாப்பிட்ற பொருளுக்கு தான் காசு கொடுக்குறோம், ஓகே, அது ஃபைன். அதில் நீ ஜிஎஸ்டி போடு, சிஜிஎஸ்டி போடு, அதெல்லாம் ஓகே. அதே மாதிரி ஒரு மெடிசின் வாங்கினா ஒரு மெடிசினுக்கு அந்த மெடிசின்கார மாத்திரை செலவை தான் கொடுக்குறோம், அதுலேயும் சிஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டி தான் நம்ம வாங்குகிறோம். இது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம், நம்ம தேவையான மெடிசனையும் வாங்கிக்கிறோம். இந்த 2 சார்ஜஸும் இப்போ நிறையா கடையில் இதெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன, இது சரியாக தப்பா அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு சம்பளம் வாங்கினா சம்பளத்தையும் டேக்ஸ் பிடிச்சி தான் கொடுக்குறாங்க, நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளையும் டேக்ஸ் பிடிக்கிறாங்க. அது தவிர இந்த மாதிரி அந்தந்த கடைக்காரங்க அவங்க கடை நடத்துகிறக்காண்டி, அவங்க ரெண்டலுக்காண்டியும், அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு காசு கொடுக்குற சம்பளத்துக்காண்டியும் நம்மகிட்ட இருந்தே அதையும் வாங்கினாங்கன்னா இது நியாயமா? இது நியாயமாங்கிறது எனக்கு தெரியல. நான் அதனால தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் தான் அதை சொல்லணும், அது நியாயமா நியாயம் இல்லையான்ட்டு. ஓகே, இது தவிர நம்ம எங்கே போனாலுமே பில் கேட்டு வாங்க, பில்லை செக் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஒரு 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும், இல்லை 50,000 சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும், ஒரு 500 1000 உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் அந்த ஒரு 500 1000 ஒரு ஆள்கிட்ட அவங்க குட்டி குட்டியாக வாங்குவாங்க. அது ஒரு லட்சக்கணக்கான பேர்ட்டு அதை வாங்குறப்ப அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக போகுங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அதனால் தயவுசெய்து பில் கேட்டு வாங்க, பில்லை செக் பண்ணி வாங்குங்க எல்லாம் வாங்குறதும், சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒரு கடையில் போய் எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, 2 3 மாத்திரை கொடுத்துட்டு 50 ரூபா 100 ரூபான்னு கேட்குறாங்க. ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த மாத்திரையோட மொத்த ஷீட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அந்த மாதிரி தனியாக வாங்காமல் அதுலேயும் ஒரு எழுதி ஒரு பில் போட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்குங்க. அப்படின்னா தான் நம்ம காசு ப்ராப்பராக நம்ம செலவழிக்கிறோம்னு அர்த்தம். இல்லாட்டினா நம்மளுக்கு தெரியாமையே நம்மளை வச்சு நிறையா நம்ம ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெக்வஸ்ட் டு சிஎம் அண்ணா, சிஎம் விஜய் அண்ணாட்ட ஒரு ரிக்வஸ்ட்னா என்னென்னா, இந்த மாடர்ன் டே உலகத்தில் கேஷுவலாக இது மாதிரியான விஷயம் நடக்குது, இது தப்பாக கரெக்டான்னு தெரில. ப்ளீஸ் see if this is acceptable or not. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, ஜெய்ஹிந்த்.